நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியால இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ இந்த பைரவி இருந்துட்டு இந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட நம்ம ஒரு வீடியோ வந்து நம்மளோட வீடியோ சிக்கியிருக்கு. அந்த ஒரு வீடியோ வச்சு தான் அவ அவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கு பதிலா அவளையே தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா, அவ ஃபோனோட சேர்ந்து அவளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருவா. அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம இலக்கியோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம இலக்கியாவும் வசமா சிக்கிக்கிறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம், ஜானகி இவங்க எல்லாருமே இலக்கியாவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற மாரி நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கைய இப்போ சேவ் பண்ணிட்டாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டு இருந்தாரு இல்லையா? தனக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைங்கள இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நெறைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டு வச்சிருந்தாரு. ஆனா அது எல்லாமே பொய்யா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வருத்தப்படுறத நம்ம கௌதமாலயும், இலக்கியாவாலயும் பார்க்க முடியல. அதுதான் மிகப்பெரிய உண்மைன்னே சொல்லலாம். அதே சமயம் இப்போ நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போராட ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இந்த பைரவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் செய்றா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்காக அவ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சுறா. அதாவது மாடிப்படியிலேருந்து கீழ இறங்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வர வழியிலேயே அதாவது எண்ணெய ஊத்தி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கீழ விழுந்து அடிபடுற மாரி, அதாவது கீழ விழுந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஸ்டைலா செஞ்சிருக்கா. வலிக்கு விழுந்த உடனே நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மயக்கம் போட்டுறாங்க. தலையில வேற வந்து பார்த்தீங்கன்னா, பலமா அடிபட்டு ரத்த ஆறா வந்து பார்த்தீங்கன்னா, ஓட ஆரம்பிச்சிருது. அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர அதிர்ச்சியானவங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படி தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி அதாவது அஞ்சலி எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விரட்டி விட்டாங்களோ, அதே மாதிரி இந்த பைரவிய இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொரத்தி விடுவாங்க. ஏன் கௌதம் வந்துட்டு அந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே சமயம் நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அதாவது அவங்க வந்து தெரியாது. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, தானா தான் வலிக்கு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. ஆனா போற போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் பைரவி தான். அங்க எப்படி எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஆராயும்போது தான் அந்த எண்ணெய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி எடுத்துட்டு வந்து ஊத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த பைரவி வசமா சிக்கிக்கிறான். ஆனா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு எதுவுமே ஆகாது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே சூப்பரா நடந்தது மட்டும் இல்லாம, இந்த பைரவியும் வசமா சிக்கிக்கிறா. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்கிட்டு தான் சைலன்ட்டா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கி இந்த வீட்ட விட்டு போறதுக்கான நிலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.